Hello friends, Assalamualaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம கிச்சனுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். நம்ம எல்லார் வீட்டு கிச்சன்லயுமே பாத்தீங்கன்னா சாப்பிங் போர்டு இருக்கும். அது ரொம்ப அசுத்தமா இருக்கும். அத நம்ம வந்து நார்மலா நம்ம கழுவி தான் வைப்போம். அப்படி இருந்துமே கூட பாத்தீங்கன்னா அதுல கரை, அழுக்கு இதெல்லாம் படிஞ்சு போயிருக்கும். நம்ம வந்து சும்மா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தேவைப்படும்போது நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதில இருக்கக்கூடிய அழுக்கு, கரை, கிருமி எல்லாம் போற மாதிரி பெர்ஃபெக்ட்டா கிளீன் பண்ணாம நம்ம மறுபடியும் அதிலேயே வந்து கட் பண்ணி சமைச்சு சாப்பிட்டுருப்போம். ஸோ இதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறது, சளி, காய்ச்சல், இருமல் இது போன்ற பிரச்சனைலாம் வரதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சாப்பிங் போர்டை வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி காமிக்கிறேன் பாருங்க. ஆல்ரெடியே நார்மலாக வாஷ் பண்ணி வைக்கிறது தான். பட் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்த்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நல்லா வந்து பெர்ஃபெக்ட்டாக க்ளீனாக இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நம்ம ஒரே ஒரு பொருளை கொண்டு தாங்க க்ளீன் பண்ண போகிறோம். அது நம்ம எல்லார் வீட்டு கிச்சன்லையும் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா, சமையல் சோடா, ஆப்ப சோடா எப்படி வேணால் சொல்லலாம். இந்த பேக்கிங் சோடான்னு சொன்னாலே நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட் வருது. பேக்கிங் பவுடரா அப்படின்னு கேட்குறீங்க. பேக்கிங் பவுடர் கிடையாது. பேக்கிங் பவுடர் அப்படின்றது நம்ம கேக் செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடா, அதாவது ஆப்பத்துக்கு, இட்லிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரதுக்காக போடுவாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம 1 அல்லது 2 ஸ்பூன் எடுத்து உங்களுடைய சாப்பிங் போர்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தூவி விட்டுக்கோங்க. பேக்கிங் சோடாவை பொறுத்த வரைக்கும் சமையலுக்கு யூஸ் பண்ணுறத விட க்ளீனிங்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாகவே யூஸ் ஆகும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழுக்கு, கரையெல்லாம் எடுக்கிற தன்மை இதுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழம். இது வந்து போட்டு தான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. பட் நீங்கள் உங்களுடைய சாப்பிங் போர்டில் வந்து ரொம்ப கரையாக இருக்குது, ரொம்ப நாள் படிஞ்சிருந்த கரை இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம பேக்கிங் சோடா போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே வந்து லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட சாப்பிங் போர்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பீட்ரூட் கட் பண்ணதுனால அந்த கரை மாதிரி லைட்டாக வந்து அந்த ரோஸ் கலரில் படிஞ்சிருக்குது. ஸோ வந்து நான் எலுமிச்சப்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன். இந்த எலுமிச்சப்பழத்தோட தோலை வந்து தூக்கி போட்டுறாமல் அப்படியே வந்து நம்ம அதை வச்சே தேய்ச்சி எடுக்கலாங்க. நம்ம நார்மலாக ஸ்க்ரப் போடும்போது நமக்கு சாப்பிங் போர்டு வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்லாம் போட்டோம்னா நமக்கு சாப்பிங் போர்டு வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து தேய்மானம் ஆகிடும். நமக்கு ஒரு மாதிரி உரிச்சிட்டு வந்துடும். ஸோ நம்ம ஸ்க்ரப்லாம் போட்டு கழுவுறதுக்கு முன்னாடி இந்த லெமனை வச்சு நம்ம வந்து அப்படியே நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த அழுக்கு, கரை, கிருமி எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக ரிமூவ் ஆகி அந்த சாப்பிங் போர்ட்லேருந்து வந்துடும். இந்த மாதிரி அடிக்கடி க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. 2 வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டாலே போதும். நல்லா அழுக்கு, கரை, கிருமி எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து சாப்பிங் போர்டை மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ இந்த சாப்பிங் போர்ட்லையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பிளாஸ்டிக் சாப்பிங் போர்டு. இதை வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. நான் இது யூஸ் பண்ணுறது கிடையாது, உடன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவாச்சும் நான் அதில் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இதுலேயும் நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இதில் வந்து நான் வினிகர் போடுறேன். ரொம்ப கரையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எலுமிச்சப்பழம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வினிகர் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம். வினிகர்னு சொன்னாலே நிறைய பேருக்கு டவுட் வருது. வினிகர்னா என்னது, இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறதா அல்லது கிளாத்திங்க்கு யூஸ் பண்ணுறதா அல்லது இது எங்கே வாங்குறது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. வினிகர் அப்படின்றது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்கக்கூடியது. உங்களுக்கு 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் ஒரு பாட்டில் ரேஞ்ச் இருக்கும். குக்கிங்கில் நிறைய ஐட்டத்துக்கு நமக்கு வினிகர் யூஸ் ஆகுது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த ஊறுகாலாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக மேலே ஊற்றி விடுவாங்க. இது வந்து ரொம்ப நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம வீட்டில் க்ளீனிங் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். அழுக்கு, கரை, கிருமிலாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு வினிகர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு சாப்பிங் போர்டில் பேக்கிங் சோடாவும் லெமனும், இன்னொரு சாப்பிங் போர்டில் பேக்கிங் சோடாவும் வினிகரும் போட்டு தேய்ச்சி விட்டுருக்கோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிடலாம். நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி டிஷ்வாஷ் லிக்விடோ அல்லது பாரோ போட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கரை எதுவுமே இல்லை பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கரையும் உங்களுக்கு அப்படியே பளிச்சுன்னு சூப்பராக வந்து அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். அந்தளவுக்கு நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும். இந்த இடம்லாம் எந்த அளவுக்கு டார்க்காக ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக க்ளீனாக இருக்குது நீங்களே பாருங்கள். கரை படியக்கூடிய இந்த பீட்ரூட் இந்த மாதிரியான காய்கறிலாம் அரைஞ்ச உடனே நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கரை வந்து எப்போதுமே படியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ்தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.